the Lord. Happy Father's Day to all the fathers. எல்லா தந்தையர்மார்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். We warmly welcome you to our online Sunday service. சங்கீதம் 103 வசனம் 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. அன்றே இந்த நாளில் அன்றே நாங்கள் ஒன்றான் ஆராதனை ஆண்டவரே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் துதி வேலைக்கு போகும்போதும் மெசேஜ் கேட்கும் போதும் எங்களை ஆசீர்வதிங்க. குடிக்கின்ற போதவருடைய ஆசீர்வதிங்கள், அவரை வழி நடத்துங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனை முழுமையாய் நீங்கள் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். தேவன் நமக்கு மீட்பராய் இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மளை காத்து நடத்தி செல்கிறார். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. Let's worship the Lord. கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார்.
செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சொந்திடாமல் வேலன் கொடுத்து தன் கரத்தினால் தாங்கிடுவார். செல்லும் வழியே செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சொந்திடாமல் வேலன் கொடுத்து தன் கரத்தினால் தாங்கிடுவார். மனம் கடந்தால் தன் கரத்தினால் தாங்கிடுவார். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே ஜீவனுள்ள நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே ஜீவனுள்ள நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே ஜீவனுள்ள Yes, Lord Father. As we move into this time of worship, let us all continue to lift our hearts up to the one and only, the one we serve, the one we call King of all kings. Let us sing to him this song. Let us request right now for him to bless our soul. Because if it wasn't for him right now, who would we be on this earth? There are many reasons why we praise him. So let us all look up to him right now and offer this song. Bless the Lord, my soul. Bless the Lord, my soul. Bless the Lord, oh my soul. Oh my soul. Worship his holy name. Sing like that.
soul. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I'll worship Your holy name. And on that day when my strength is failing, He draws near and my time has come. Still my soul sing Your praise unending. 10,000 years and then forevermore. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Bless the Lord. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Yes, Lord. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. I worship Your holy name. I worship Your holy name. Yes, Lord Father, we worship Your holy name, Lord. We offer this praise unto You, Lord. And thank You, Lord Father, for who You are. உம்முடைய பிரசனம் இந்த வேளையில் இறங்கும் அப்பா. உம்முடைய பிரசனம் எங்கள் மீது இறங்கும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பப்படுத்தும் அப்பா. எங்களோடு வாழும் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. உம்முடைய தூதர்கள் மூலமாக எங்களை சுற்றிலும் நடக்கதையும் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் ஆராதிக்க வாஞ்சியா இருக்கிறோம் அப்பா. தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுது. Let's worship the Lord. தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசனமே, தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே.
நீரே மகிமை மாட்சிமை நிறைந்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய தூதர்கள் மூலமாக எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை நாங்கள் பலப்படுத்தணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா அனைத்தையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெயிக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த மகிமையின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நான் நடிச்சித்திர சுவாமி தகப்பனே, இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகா பிரிய ஈவுக்காய் நடிச்சித்திர சுவாமி தகப்பனே, இந்த ஆன்லைன் மூலியமாக சுவாமி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உண்மை ஆராதிக்கும்படியாக, உண்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த ஈவுக்காய் நான் நன்றி சித்திர சுவாமி தகப்பனே. இந்த நேரத்தில் கூட சுவாமி எங்கள் திருச்சபைக்காய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் சமத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. கர்த்தர் தாமே அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை கையிட்டு செய்கிற சகல வேலைகளை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற சுவாமி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதார ரீதியை கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய சகல காரியங்களை சம்பூர்ணமாய் கிடைக்க கர்த்தாவே நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற சுவாமி. இந்த வேலையில் கூட சுவாமி என்னுடைய சபை போதகருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்னுடைய போதகரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. போதகர் செய்கிற ஊழியங்களை தெய்வ ஆசிரித்து அவரோடு தங்கியிருந்து தகப்பனே அவருக்கு வேண்டிய சரீரீதிய பலத்தை கர்த்தாவே நீர் கட்டிடும்படியாக ஜெபிக்கிற சுவாமி தகப்பனே. இந்த வேலையில் கூட சுவாமி தகப்பனே எங்களுடைய மாநாட்டிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மாநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளும் அதில் ஊழிய செய்கிற போதகர்களையும் உன் சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்ததாமே அவர்களையும் தெய்வ ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட சுவாமி எனக்கு தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி தகப்பனே. கர்த்தருடைய கரம் மலேசியா தேசம் முழுவதுமாய் ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிற சுவாமி. கர்த்த தாமே இந்த தேசத்தை சுவாமி கர்த்தருடைய சட்டினிகளை அரவணைத்துக் கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிற சுவாமி. குறிப்பாய் சுவாமி இந்த உலக தேசங்கள் எல்லாவற்றையும் சுவாமி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் கை கூட நான் வருகிற சுவாமி தகப்பனே. இந்த கொள்ளை நோயிலிருந்து முற்றிலுமாய் இந்த தேசங்கள் விடுபட முடியாத சுவாமி கர்த்தருடைய கிருபை ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிற சுவாமி. குறிப்பாய் மலேசியா தேசத்துல சுவாமி தகப்பனே இந்த கொள்ளை வியாதியிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிற சுவாமி தகப்பனே. இந்த வியாதிக்குள்ளாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிற எத்தனையோ மக்கள் சுவாமி தகப்பனே அதிக வேதனையோடு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி தகப்பனே. இந்த வேதனைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்கள் குடும்பத்தார் சார்ந்தவர்கள் கூட சுவாமி உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி தகப்பனே. இந்த வியாதி நிமித்தமாக சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி தகப்பனே. நீர் ஒரு விடுதலை தரும்படியை ஜெபிக்கிறேன். விடுதலை நாயகன் விடுதலை தரும்படியை ஜெபிக்கிற சுவாமி தகப்பனே. நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்ன தகப்பனப்பா. இந்த வேலையில் கூட சுவாமி நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி மன்றாடுகிற சுவாமி தகப்பனே. நீர் மலேசியா தேசத்திற்கு சேமத்தை உண்டாக்கும்படியை ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்திலிருந்து மலேசியா தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்கும்படியை ஜெபிக்கிற சுவாமி தகப்பனே. இந்த வியாதியை குணமாக்கும்படியாக
சுவாமி. மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒவ்வொரு தாதிமார்களுக்கு, மருத்துவர்களுக்காய் கூட நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இரவு பகல் பார்க்காதபடி சுவாமி ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுடைய சேவைக்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தகப்பனே, அதே போல சுவாமி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. தகப்பனே, இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, இந்த தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சுவாமி ஒவ்வொரு நாளும் சுவாமி வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் அவர்களுடைய பணியை நீர் ஆஸ்வதிக்க முடியாது வைக்கிற சுவாமி. தகப்பனே, அரசாங்கத்திற்காக கூட நன்றி செலுத்துகிறேன். தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரிகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, அவர்கள் எடுக்கிற திட்டங்கள் உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. தேசத்தை மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்க அப்படிப்பட்ட திட்டங்களை எடுக்கத்தக்க கிருபையா உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே, இந்த MCA காலகட்டங்களில் சுவாமி தகப்பனே குறிப்பாய் வயதான தாய் தந்தைகளுக்காய் ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே, எத்தனையோ தாய் தந்தைமார்கள் சுவாமி தங்கள் குடும்பங்களை காண முடியாமல், தகப்பனே பிள்ளைகளை பார்க்க முடியாமல், பேர பிள்ளைகளை பார்க்க முடியாமல் வேதனைக்குள்ளாக இருப்பாங்க சுவாமி. தகப்பனே, எத்தனையோ தாய் தந்தைமார்கள் தனிமையில் இருக்கிறாங்க சுவாமி. தகப்பனே, இவர்களை கண்ணோக்கி பார்க்க முடியாது வைக்கிறேன். குடும்பங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட வயதான தாய் தந்தைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் எண்ணங்கள் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தகப்பன் ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை கர்த்தாவே நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதோ சுவாமி இன்று தந்தையார் தினமாய் இருக்கிறது. இந்த தந்தையார் தினத்துல சுவாமி தகப்பனே, எங்களோட தந்தையார் ஒவ்வொருவரையும் சமத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. தகப்பனே, அவர்கள் தெய்வீகமா அவர்களை ஆஸ்வதிக்க முடியாது வைக்கிற சுவாமி. தகப்பனே, நாங்கள் அவர்களை சென்று காண முடியாவிட்டாலும் கர்த்தருடைய அன்பு அவர்களை இடைப்பட முடியாது வைக்கிறேன். தகப்பனே, எங்களுக்குள்ளாக வேதனைகள் இருக்கும். என் தாயை காண முடியவில்லை, என் தந்தையை காண முடியவில்லை, இந்த தந்தையார் தினமாய் இருக்கிறது, அவரோடு உறவு கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ராஜாவே, எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கக்கூடும். எத்தனையோ தகப்பன்மார்கள் தன் பிள்ளையை காண முடியாமல் கண்ணீர் வடிக்கக்கூடும் சுவாமி. அவர்கள் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறீர்கள் சுவாமி. தகப்பனே, எங்கள் தந்தையாரின் தெய்வீகமா ஆஸ்வதிக்க முடியாது வைக்கிறேன். அவர்கள் தியாக உள்ளத்தை கர்த்தர் சமத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. நீர் அவர்களை ஆஸ்வதிக்க முடியாது வைக்கிறேன். உன் சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிற சாமி. தகப்பனே, என்றுள்ள தேவனுடைய வார்த்தைக்காய் கூட வருகிறேன். தகப்பனே, நீர் எங்களோடு பேசும்படியாக வைக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட முடியாது வைக்கிற சாமி. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் சாமி. உன் சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிற சாமி. நீர் மாத்திரமே வழிநடத்த முடியாது வைக்கிறேன். நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. அன்றண்ட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். கண்ணில் முடிதை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. இதாவே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி தினே. அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதும் உமது அன்பை நீ வெளிப்படுத்தும் ஆண்டவரே. Heavenly Father, Lord, we pray as we meditate your word, you will reveal your love to us, Lord. Speak to us, Lord. In Jesus' name we pray. Amen. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நாம் திரும்புவோம். Let us turn to Genesis chapter 18 verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். Genesis chapter 18 verse 19. For I have chosen him so that he will direct his children and his household after him, to keep the way of the Lord by doing what is right and just, so that the Lord will bring about for Abraham what he has promised him. Today we are celebrating a day honoring our fathers. Being a father is a great responsibility. இந்த காலை நேரத்திலும் நாம் நம் தகப்பன்மார்களை நாம் கொண்டாடுகின்றோம். தகப்பனாக இருப்பது பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. God is our father and we are his children. பிதாவன் நம்மளுடைய தகப்பனாக இருக்கின்றார், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். God seems to
love being called Father. பிதாவானவர் அவரை அப்பான்னு கூப்பிடுகிறது அதிகமாக விரும்புகிறவராக இருக்கின்றார். He used it to describe himself all throughout the New Testament. புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது பிதாவாக அவரை நாம் கூப்பிட வேண்டும் என்று, அப்பாவாக அவர் கூப்பிட வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறார் என்று புதிய ஏற்பாட்டை நாம் காணுகிறோம். So when God let man be called Father, He is giving him special honor. இதை நம்ம பார்க்கும்போது பிதாவை நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். நம்ம பூமியில இருக்கிற தகப்பன்மார்களையும் நம்ம அப்பான்னு நம்ம கூப்பிடுறோம். இது விசேஷமான கடவுள் தந்திருக்கிற ஒரு கணம் கூறிய ஒரு அழைப்பாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். With that honor, God gives special responsibility. அப்படிப்பட்ட கணத்தோட கடவுள் நமக்கு பொறுப்பையும் கொடுக்கிறவராக இருக்கிறான்னு காணுகின்றோம். God, Abba Father. வேதத்திலே சொல்லுகின்றது பிதாவானவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் என்று. வாசிப்பமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனம். Let's turn to Romans chapter 8 verse 15-16. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். Romans 8:15-16. For you did not receive a spirit that makes you a slave again to fear, but you received the spirit of sonship, and by him we cry, Abba, Father. The Spirit himself testifies with our spirit that we are God's children. இன்னைக்கு வேதம் சொல்லுகின்றது அவரை அப்பா பிதாவின் நாம் அழைக்கலாம் என்று. நமக்குள்ளாக ஆவியானவர் நம் பிதாவுடைய பிள்ளைகள் என்று நம்மளை ஞாபகப்படுத்துவதாக, நமக்கு சாட்சியாக வெளிப்படுறதாக இருக்குது என்று வேதம் சொல்கிறதை காணுகின்றோம். It's amazing, it's wonderful, it's a happy news for us today that we able to call God Abba Father, and the Holy Spirit within us, He will testify to our spirit that we are children of God. We belong to Him. பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாராம், நம் அவருக்கு கூறியவர்கள் அவருடைய பிள்ளைகள். Never forget, God is our Father. பிதா நம்மளுடைய அப்பாவாக தகப்பனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதை காணுகிறோம். Fathers, you are very special and important. It's God's appointment. தந்தைமார்களே, நாளே வேதம் நம்மளுக்கு சொல்கின்றது, நீங்க விசேஷமாக இருக்கின்றார். முக்கியமான ஒரு பொறுப்பை கடவுளே உங்களுக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்கிறதை காணுகின்றோம். God is our Father, and this great responsibility God has given to us, our earthly beings. This God, who is He? He is a loving Father. யார் இந்த கடவுள்? நம்ம வணங்குற கடவுள். அவர் நேசிக்கிற பிதாவாக இருக்கின்றார். வாசிப்பமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Let's turn to 1 John chapter 4 verse 8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியாண்டு வேதம் சொல்கின்றது. ஏன்னா கடவுள் அன்பானவர் என்று. அப்புறம் நம்ம நேசிக்கிற கடவுள் அன்பு நிறைந்தவராக இருக்கின்றார். Very very interesting, and it's a great news for us today that to know God is love, the God Abba Father who we trust and have hope on is a loving Father. God is love, and His love is very different from human love. தேவன் அன்பானவர் உண்மைதான், ஆனா ஒரு அன்பு மனிதனுடைய அன்போடு வித்தியாசமானதாக இருக்கின்றது. God's love is unconditional. It's not based on feeling or emotions. கடவுள் அன்பு வித்தியாசமானதுன்னு பார்க்கும்போது, இந்த தேவனுடைய அன்பானது நம்மளோட உணர்ச்சி சார்ந்து இருப்பதாக இல்லை. அவர் பிரியமானவர்களே, அவர் அன்பான வித்தியாசமானவராக இருக்கிறார். He does not love us because we are lovable. அவர் எதுக்காக நம்ம நேசிக்கிறார்? நம்ம நல்லவங்கனால,
நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கனால அவர் நம்மளை நேசிக்குவதில்லை. பிகாஸ் we make him feel good. நம்ம நல்ல காரியங்களை செய்தனால அவர் நம்மளை நேசிக்கிறார். அப்படி கிடையாது. He loves us because he's love. உண்மை என்னவென்றால் அவர் அன்பான தேவனாக இருக்கனால நம்மளை எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல் அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். He created us to have a loving relationship with him. நம்மளை எதுக்காக படைத்தார் என்றால் அவருடைய இந்த அன்பு நிமித்தமாக நம் உறவாட வேண்டும் என்று அவர் நம்மளை படைத்தவராக இருக்கின்றார். He sacrificed his own son to restore this relationship. இந்த உறவை மீண்டுமாக ஸ்தாபிக்க வேண்டும் என்று, நிலைத்திருக்க வேண்டும் என்று அவரை ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் மரித்தவராக ஒப்பு கொடுத்தவராக இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் நம்ம நேசிக்கிறார். God loves us. He is a loving father. The good news is he is our loving father. நம்ம வணங்குற கடவுள் அவர் அன்பு நிறைந்த பிதாவாக, தகப்பனாக நமக்கு இருக்கின்றார். Today we are going to look at the life of Abraham, father of many nations. இந்த நாட்களும் இந்த நாளிலே பிரியமானவர்களே நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் காணப்போகிறோம். அநேக தேசங்களுக்கு பிதாவாக இருக்கிறான்ட்டு வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களே ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால் வேதத்திலே நாம் பார்த்தோம்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பி let's turn to Genesis chapter 12 verse 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. The Lord said to Abraham, go from your country to your people and to your father's household to the land I show you. எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்று சொன்னப்ப ஆபிரகாம் உடனடியாக சென்றவனாக இருந்தான்னு காணுகிறோம். Abraham, a father who obeyed God. இந்த கால நேரத்தில் இப்படி மகளே ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நாம் இருக்க வேண்டும் என்றா வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுத்தருது என்றா ஆபிரகாமை போல கடவுளுக்கு கீழ்ப்படுகிற தகப்பனாக நாம் இருக்க வேண்டும். But Bible teaching us today, we need to be obedient like Abraham. Who he obeyed? He obeyed God. கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கின்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோம்னா எப்படி? வேதத்திலே வசனம் சொன்ன விதமாக நம் கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். Today we need to obey what the Bible commands us. It's very important to live as a blessed person, to inherit all the blessings that God has in our life. We need to be obedient. நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் வாஞ்சேதான். இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்த காலை நேரத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை நிமித்தமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படைந்தனால அவனுடைய மகன் ஐசேக்கும் தேவனுக்கு கீழ்ப்படைந்தான்ட்டு போன வாரத்துல நாம் பார்த்தோம். Because the father obeyed God, we saw last week Isaac obeyed God. See, the children follows the steps of the father. பிள்ளைங்கள் நம்ம பிடிக்குதோ இல்லையோ நம்மளை பார்த்து நம்மளை போல அவர் நடந்து கொள்ளுவர்களாக இருக்கின்றார்கள். These all untaught lessons indirectly our children learn from us. இதெல்லாம் கற்றுத்தந்தல்ல, நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மளுடைய பெற்றோர்கள் அல்லது தகப்பனாக இருந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்ற காரியங்களை நம்ம பார்த்தோம்னா சில காரியங்களை அவர்கள் கீழ்ப்பட வேணும்ட்டு ஆசைப்படுவார்கள். Sometimes we see as father at home we like to see our children obey simple things. சரிங்களா? ரூம் விட்டு வெளியாவனா என்னது ஏர்கான் ஆஃப் பண்ணு, லைட்டா ஆஃப் பண்ணு அப்படின்வாங்க. When you come out of the room,
They expect you to off the aircon, off the light. It'll be a constant reminder. When you walk into the house, you see lights on. Why these lights on? Why these fans on? சிம்பிளான காரியம், சாதாரணமான காரியங்களே அதை கீழ்ப்படை வேணும்ட்டு அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். பெருமானவர்களே, அவர் சொல்லுவார்கள், I don't bring money, no, bring back the change. நான் காசு அச்சு அடிக்கிறது கிடையாது, மிச்ச காசை எடுத்துட்டு வா செலவு பண்ண பிறகு அப்படின்ட்டு. இதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க? When I was at your age, I walked to and from school each day, you know. அந்த காலத்துல கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னோட வயசுலலாம் நான் ஸ்கூலுக்கு நடந்து போனேன், நடந்து வந்தேன். நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். நீ சொகுசான வாழ்க்கையை வாழ்ற, இந்த சொகுசான வாழ்க்கையிலும் பொறுப்பா இருந்து கொள்வோ, எனக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்கிறதை காணுகிறோம். பிரியமானவர்களே, இது சாதாரணமான காரியங்கள் குடும்பத்திலே காணுகின்றோம். We expect children to obey even the simplest thing. சாதாரணமான காரியத்திலும் நம் பிள்ளைகள் பெற்றோராக இருக்க நமக்கு, தகப்பனாக இருக்க நமக்கு, அவர்கள் கீழ்ப்படை வேணும்ட்டு எதிர்பார்க்கிறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலும் பெருமார்களே, சிறு சிறு காரியங்கள் தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது சவால் நிறைந்த தேவனுடைய கட்டளைக்கு நிச்சயமாக மெதுவாக நம்மை பலப்படுத்துறதாக இருக்கின்றது. Take one step at a time. As we teach our children to obey us, let us take the challenge to obey God step by step. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்க கேட்பாங்க. Let's turn to Genesis chapter 18 verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். For I have chosen him so that he will direct his children and his household after him to keep the way of the Lord by doing what is right and just, so that the Lord will bring about for Abraham what he has promised him. இந்த வசனத்தை வாசிக்கும் போது கடவுள் தெளிவாக சொல்கிறார், ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பு கட்டளை எதுக்குன்னு நான் பார்த்தோம்னா, அவருடைய பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, எப்படி அவர் நடத்துகிறார், எது சரியோ எது நியாயமோ அதை செய்யும்படியாக நடத்தும்படியாக கடவுளை ஆபிரகாமை அழைத்தார் என்று காணுகின்றோம். See, this word tells us very clearly. Abraham has a father being called to direct his children to keep the Lord's way by doing what is right and just. பிரியமானவர்களே, தேவனுடைய அழைப்பு அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுமா? Let's turn to Proverbs chapter 22 verse 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Proverbs 22 verse 6. Direct your children into the right path, and when they are older, they will not leave it. இந்த வசனத்தை வாசித்தோம்ன்றால் கடவுள் சொல்கின்றார், நம் பிள்ளைகளே சரியான வழிகளே, வேத நிமித்தமாக சரியான வழிகளே நாம் நடத்தும் போதும் அவர்கள் வயது அடைந்த பிறகு நாம் பார்த்தோம்ன்றா, நாம் கற்பித்து தந்த இந்த வழிகளை விட்டு விலகாதபடியாக கடவுள் காத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறதை காணுகின்றோம். This verse tells us that when we direct our children in the right path, when they go older, they will never leave the path that we have taught them. இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது, இந்த அவர்களை சரியான வழியிலே எது நியாயமோ எது நீதியோ நடத்துறது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. It's not easy to lead them in the right path and just path. அநேக காரியங்கள் அவங்க கற்றிருந்திருக்கலாம், ஆனா வேதத்தை அடிப்பை எது நியாயம், எது உண்மை, எது நல்லது, அதுபடி நடத்துறது பெரிய ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே பார்த்தோம்னா பலவிதமான குறுக்கு வழிகளை காட்டுகிறார்கள். This world teaches that we can take shortcuts, we can manipulate situations. That's not right.
God have called us to walk in the straight path. சரியான நேரான வழியில நடக்கும்படியாக கடவுள் நம்மளுக்கு கத்து தந்திருக்கிறார் பிரியமானவர்களே, கட்டளை தந்திருக்கிறார். சாதாரணமான காரியம் இல்ல. இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்துல இருந்து பிரியமானவர்களே நம் வெளிச்சத்துக்குள்ளாக அவர் எதிர்காலத்துக்கு நடத்துவது சாதாரண காரியம். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அநேக தியாகங்கள் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். Parents need to take lot of effort and they need to sacrifice. It can be painful. ரொம்ப வேதனை நிறைந்ததாக இருக்கலாம். தகப்பன நோக்கம் எல்லாம் எப்படியாச்சும் நம்ம பிள்ளைங்க முன்னேற வேண்டும், அந்த பாதையிலே நேர்மையாக இருக்க வேண்டும். நம்ம பெற்றோர்கள் அன்பு நிறைந்தவர், தியாகம் நிறைய செய்திருக்காங்க. மலையில நடக்கும் போது கொடை சின்னதா இருந்துச்சுன்னா இந்த படத்துல இருக்கிற மாதிரி பிள்ளைங்க நினைக்க கூடாதுன்ட்டு கொடை பிடிச்ச எத்தனையோ பெற்றோர்கள் நம்ம இருக்கிறோம். Today if you can remember our sacrifice of our fathers, it will be like this picture. They don't want us to be wet. They don't want us to be hurt. So they'll try their level best to protect us. நம்மளே காக்கும்படியாக அநேக காரியங்களை செய்திருப்பார்கள் பிரியமானவர்களே. அப்பாவை பார்த்து நம்மளுக்கு விருப்பமான சாப்பாடு எனக்கு வாங்கி தாங்கன்னு நம்ம கேட்டிருக்கலாம். Sometimes we might ask our father to buy us special food. You can remember those days. We be enjoying the meal happily, but our father will never buy. He will just sit, watch us eating, and that be his great joy because he don't have much. He only can afford to buy for the children. அவருடைய காசு ரொம்ப இருக்காது. அவரு நம்ம வாங்கி சாப்பிட்றத பார்த்திருப்பாரு. Sometimes we can remember this. சரிங்களா? இந்த காரியங்களை நம்ம இந்த நாட்களில் தகப்பனை பத்தி நம்ம சிந்திக்கும் போதும் பெருமாளே இப்படி தியாகத்தை நம்ம பார்க்கிறோம். These are the love of the Lord and love of our fathers. நம்மளுடைய தகப்பனுடைய அன்பை காணவர்களாக இருக்கின்றோம் பெருமாளே. Some children naughty don't want to follow what we instruct. They always be a children naughty. அநேக வெள்ளை நம்ம பார்த்தோம்னா நம் பெற்றோராக இருந்து சில காரியங்களை சொல்லும் போது பின்னாலே இந்த பிள்ளைகள் நம்ம தியாகங்களே நினைக்காம கொஞ்சம் ராங்கித்தனமாக இருக்கலாம், மரியாதை கொடுக்காம பின்னாலே நம்மளுக்கு எதிராக சொன்னதுக்கு எதிராக செயல்படலாம். Sometimes they can be rebellious and be doing things that does not please us. It does not matter at all. அது முக்கியம் இல்லை. We need to do our part with love and respect. நம்மளுடைய பங்கை அன்பாகவும் மரியாதையாக நாம் செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். God hears your prayer. He will honor you. தகப்பன்மார்களே, கடவுள் உங்க ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்களை கனப்படுத்துவார். Don't use reverse psychology. நம்மளுடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, நாம் பிள்ளைகளோடு உருவாடும் போதும் பேசும் போதும் ஒரு காரியத்தை தவிர்க்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கிற காரியங்களே பிரியமானவர்களே, எதை எதிர்பார்க்கணும் அதே சொல்லாமல் மற்ற காரியங்களே சொல்லக்கூடாது. உதாரணமா நான் சொல்றேன், நீ படிக்காத, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அவங்க படிக்கணும், அதுக்கு படிக்கணும்னு சொல்லுங்களேன். Sometimes you say, don't study. You will never do well. Don't say these kind of words. Don't use reverse psychology. Tell directly what you need to be, what you want. உங்களுக்கு என்ன வேணும்ட்டு நேரடியாக சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. என்றால் பிரியமானவர்களே, நம்மளை அவர்களை தாக்கி பேசும்போது, அது குறைவாக பேசும்போது அவருக்குள்ளாக நமக்கு கோபம் வரும். When we use reverse psychology, these children be hurt and they will rebel against us. That's why Ephesians chapter 6 verse 4 tells. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்படியே தான் சொல்லுது. வாசிப்போமாக. Let's read Ephesians chapter 6 verse 4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. Fathers, do not provoke your children to anger by the way you treat them. Rather, bring them up with discipline and instruction that comes from the Lord.
கடவுளுடைய வழிகள் நம்ம பார்த்தோம்னா அவரு வழிகள் அன்பு நிறைந்ததாக இருக்கின்றது. See, God's ways always, He moves by love and does things by love. Our motivation should be love of the Lord. கடவுள் கையாளுகிற போல நாம் கையாள வேண்டும் பிரியமானவர்களே. ரொம்ப கஷ்டம். It be very very difficult. Sometimes they can be very irritating, very provoking towards us. That's the challenge. அதான் சவால் பிரியமானவர்களே. இந்த காலை நேரத்தில் கடவுள் சொல்கின்றார் அவரை போல நாம் கையாள வேண்டும். As we learned earlier, God is love. ஆரம்பத்தில் நம்ம என்ன கற்றுக்கொண்டா நம்ம வணங்குற கடவுள் பிதான்னு நம்ம அவர் கூப்பிடுவோம். அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கின்றார், அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கின்றார். He is a loving father. He is the Lord to accept as we are. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், பெற்றோராக இருக்கிற நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கும் இந்த அன்பை தாங்க, மன்னிக்கிற அன்பை, அரவணைக்கிற அந்த அன்பு எனக்கு தாங்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும். We need to pray, Lord, give me the ability to love, to accept, to embrace, to love. Lord, grant me. அப்பாவாக இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளாக நாம் இருக்கும் போதும் நம்மளுடைய அப்பா ரொம்ப கடுமையானவராக இருந்தார் என்றால் நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு கிருபை தாங்க அப்படின்ட்டு. அவர் குறைகளை பார்த்து கோபப்படுகிறதோட நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். As children, you also have a role. You need to pray to the Lord. God, bless my father with love. It's very important. God grant family for us to celebrate together. கடவுள் நம்ம குடும்பத்தை எதுக்கு தந்திருக்கின்றா அந்த குடும்பத்துல ஐக்கியம் பெற்று சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக. சில குடும்பத்துல நம்ம பாட்டோம்னா அப்பா வீட்டுக்குள்ள வந்தாருன்னா ஆர்மி கேம்ப்ல வந்த மாதிரி இருக்கும். அமைதி, யாரும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்கன்னா அங்க ஜோக் வந்துருச்சுன்னா யாருமே சிரிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளார சிரிப்பாங்க, வெளியே சிரிக்க மாட்டாங்க. பட் ஃபார் ஆல் தட், இதனால இப்படிலாம் இருக்கணும். பிள்ளைகள் பெருமாளே நல்ல சுதந்திரமாக நம்மோடு ஐக்கியம் கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். We need to change. The time have changed. Some children, those days we see, they can't speak in front of the parents. They just receive orders. அந்த நாட்களே நாம் பார்த்தோம்னா பிள்ளைகள் அப்பாட்ட பேச மாட்டார்கள், அப்பா சொல்றதுதான் கேட்பார்கள். There's no reply at all. காலங்கள் மாறிவிட்டது. Now things change. If your children don't express talk to you, they'll talk to someone else, and that's very dangerous. நம்ம பிள்ளைங்க நம்மோடு பேச விட்டால், நம்மள்ட்ட ஆலோசனை கேட்க விட்டால், அவர் மற்றவர்கிட்ட பேசினார்களா தவறான ஆலோசனைகள் பெற்றுக் கொண்டார் என்றால் அது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியமாக இருக்கின்றது. Jesus himself said, "You are my friend," John 15:15. கடவுள் நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு? அவருடைய சகோதரர்கள் என்று சொன்னார். கடவுளே அப்படி சொல்லாருன்னா நம்ம என்ன சொல்றோம்? Think about it. Children, remember this: obey your parents not because they are righteous, knowledgeable, good, loving, but because God has given you this person as father. பிள்ளைங்க நன்றா ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க உங்க பெற்றோருக்கு எதனால கீழ்ப்படுகின்றா, அவர் நீதிமானால, அவர் ஞானம் அடைந்தவர், அவர் நல்லவர், அவர் அன்பானவர், இந்த காரணம்லாம் நல்லதுதான். ஆனா அதுக்கு மேலாக நான் பார்த்தோம்னா அவர் கடவுள்னால கொடுக்கப்பட்ட அப்பாவாக உங்களுடைய குடும்பத்துல வைத்தவராக இருக்கிறார் என்று மறந்து விடக்கூடாது. Sometimes I know it's difficult. சில வேளை ரொம்ப கஷ்டம் தான் பிள்ளைகளுக்கு. சில காரியங்கள் அப்பா சொல்லுவது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கலாம், அது நியாயமாக இருக்காது. I can understand when some of the things that our parents tells us could be irrational, not sensible, very difficult. But I tell you one thing, when you trust God and obey your father, you will never go wrong, because you have trusted God. No matter how hard and difficult it is,
God will make everything right. எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும், ஆனா கடவுளை நம்பி உங்க பெற்றோர் சொல்லுகிறது, உங்க அப்பா சொல்லுகிறது நீங்க கீழ்ப்படுகின்றால், நீங்க கடவுளும் வைத்திருக்கிற மேல அன்பின் நிமித்தமாக எல்லா காரியமும் கடவுள் சரிவர உங்களுக்காக செய்வார். Trust the Lord. கடவுளை நம்புங்க. Let's turn to Proverbs chapter 23 verse 22. நீதிமொழிகள் 23:22 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுமாக. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. Listen to your father who gave you life. Do not despise your mother when she is old. ரொம்ப கவனம். வேதமே சொல்லுகின்றது, அப்பாக்கு கீழ்ப்படி, அம்மாவை அசட்டை பண்ணாத அப்படின்னு வேதம் சொல்கின்றது. Listen to your father. Don't despise your mother when they are old. அவங்களை அசட்டை பண்ணாதீங்க, கீழ்ப்படைய வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நாம் திருப்போம். Let's turn to Genesis chapter 12 verse 7. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். The Lord appeared to Abraham and said, to your offspring I give this land. So he built an altar there to the Lord who had appeared to him. The third thing we learn from Abraham's life, மூன்றாவது காரியம் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்றால், அவன் பலிபீடத்தை கட்டினவனாக இருக்கிறான். He built an altar. The book of Genesis records that at different times in the life, in different location, Abraham used to build altars. ஆதியாகமத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போதும் வித்தியாசமான நேரங்களிலும் இடங்களிலும் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினவனாக இருந்தான். Primarily an altar is a place of worship where God was adored for who he is and what he have done. இந்த பலிபீடம் எதுக்காக என்றால் கடவுளை துதிப்பதற்கு பலிகளை செலுத்துகிற ஒரு இடமாக இருந்தது. எதுக்காக என்றால் கடவுள் பெரியவர், மகிமை நிறைந்தவர். அது மட்டும் இல்ல, அவர் செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இப்படியாக பலிபீடம் கட்டப்பட்டதாக இருக்குது என்று நாம் காணுகின்றோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, ஒரு நல்ல தகப்பனாக இருக்கும் போதும் கடவுளை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக, ஒரு தகப்பனாக, மக்களாக நாம் இருக்க வேண்டும். We need to be a father who encourage, who leads our family, our children to worship the Lord. Wherever Abraham when he built an altar, எங்கெல்லாம் அவர் சென்றாரோ அந்த இடத்துலானது கடவுளே ஒரு பலிபீடத்தை கட்டினவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அங்கேயும் போய் பலிபீடம் கட்ட தேவை கிடையாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்றால் கடவுளை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியாக நம் வாழ்க்கையில எப்பொழுதுமே அவருக்கு நன்றியுள்ளவர்களாக எப்பொழுதுமே காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பலிபீடம் சொல்கிற இடம் மற்றும் பார்த்தோம்ன்றால் அது தேவனுக்கு தகுந்த பலிகள் செலுத்துறது மட்டும் கிடையாது, ஆனாலும் பெருமாளே தேவனோட உறவாடுகிற ஒரு இடமாக இருக்கின்றது. Altar is not only a place to worship the Lord, to acknowledge who is he and what he have done, but also a place where one receives instruction and one who communicates with God. And we need to constantly communicate with the Lord, and we need to instruct our children all the time to pray. கடவுளை ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை நடத்துவர்களாக இருக்க வேண்டும். பலிபீடங்களை என்ன பண்றா முன்பாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்வார். He leads the family in front of the altar, and we need to do that. நல்ல ஒரு தகப்பனாக நாம் செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதுமே இணைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to take the initiative. கஷ்டம்தான், எல்லா சூழ்நிலையும் நம் பிள்ளைகளே தேவனை ஆராதிக்க எடுத்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெரிய ஒரு சவால் என்றால் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மளோட பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்திலே கொண்டாடுகிறது. சில பெற்றோர் ரொம்ப கஷ்டம், காலையிலே பிள்ளைகளோட சண்டை கத்தி கித்தி இப்படியாச்சும் சபைக்கு எடுத்துட்டு வருகிறது. இந்த நாட்கள ஆன்லைன் இன்னும் பெரிய ஒரு போராட்டம். அவங்கவுங்க ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க, இப்பதான் சபைக்கு போறது இல்லையா, நான் வேற நேரத்துல பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு.
But this is a challenge that God is throwing to us. Once upon a time, we need to get them to go to church. We have to wake them up. But now it's online. We must make sure that they follow the worship. It's a challenge that God is throwing before us. என்னோட முன்பாக வருகின்றது இந்த சவாலை வைக்கிறார் பெருமாளே. நான்காவது காரியம் வாசிப்போமாக. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9. Let's turn to Deuteronomy chapter 6 verse 6 to 9. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையில் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. These commands that I give you today are to be in your hearts. Impress them on your children. Talk about them. You sit at home, and when you walk along the road, when you lie down, when you get up. Tie them as symbols on your hands and bind them on your foreheads. Write them on the door frames of your houses and on your gates. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த தேவனுடைய கட்டளை நாம் பற்றோம்ன்றா, ஒரு அப்பாவாக இருந்து, ஒரு தகப்பனாக இருந்து, தேவனுடைய வார்த்தையிலே நம் பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று கட்டளையாக வந்ததை நாம் காணுகிறோம். See, this command is given to all the fathers to instruct their children to abide by the word of the Lord. தேவனுடைய வார்த்தை அவருக்கு கற்பித்து தரது மட்டும் இல்லை. இங்க பார்த்தோம்னா the word we use is impress. We must impress upon our children. And today, when we look at the Jews, இந்த யூதர்களை நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், தெலிஃபான் என்று சொல்லுகிற இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்வார் என்றால், அவர்கள் கைகளை சின்ன சின்ன பொட்டியில கட்டி வைத்திருப்பார்கள், அவர் தலையில கட்டி வைத்திருப்பார்கள் தேவனுடைய வார்த்தையை. You see, till today the Jews, they tie the scripture in their arms and they tie it on their forehead. And if you go to their homes, at the entrance by the side of the door, they put this mezuzah. இந்த mezuzah என்று சொல்லுகிறத இந்த தேவனுடைய வார்த்தையை பின்னாடி அவருடைய அந்த கதவு பகுதியில அதை அடைத்து வைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லல. I'm not telling you all to do this, but what I'm trying to say is, if these people can follow this instruction till today, இந்த நாள் வரையிலும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மறந்துவிடக் கூடாது என்று இந்த யூதர்கள் இப்படியாக தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி முக்கியத்துவத்தை காட்டுறார்கள் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரிமாலே, நம்ம அனுதினமும் பிரிமாலே, நம்மளுடைய பிள்ளைகள் பிரிமாலே ரட்சிப்பு அடையும்படியாக, ரட்சிப்பின் பாதையிலே நடக்கும்படியாக வேத வசனத்துக்கு அவர்கள் வாசிக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே தகப்பனாக இருந்து பிள்ளைகள் வேதத்தை வாசித்தார்களான்ட்டு நம் கேட்கிற கடமை நம்மளுக்கு இருக்கின்றது. It's our duty to make sure our children read the word of the Lord. No matter what age they are, you must make sure you ask, have you read the scripture? That's your duty. Because we know by the scripture we find life, salvation. நான் இன்னைக்கு வளர்ந்து ஒரு போதகராக ஆகிவிட்டேன். எங்க அப்பா உயிரோடு இருந்த நாட்கள்ல எனக்கு போன் அடிச்சார்னா, ஜெபிச்சியா, வேத்த வாசித்தியார் முத கேட்பேன். I miss those days. It's the first Father's Day I'm celebrating with my father. I remember him whenever he calls me. He will ask me, have you read the scripture? Have you prayed? Even though I'm a fasted, my father is still my father. He asks. I hope that each one of our fathers
able to do the same. நம் தப்பனாக இருந்து நம் கடமைகளை நாம் செய்ய வேண்டும். We need to do what is right. பெருமர்களே, பெற்றோர்கள் பூர்ணமானவர்கள் கிடையாது. Fathers, they are not perfect. They are ordinary human. அவர்களும் சாதாரண மனிதராக இருக்கின்றார்கள். ஆபிரகாமோட வாழ்க்கையில நாம் பார்த்தோம்னா, ஆபிரகாம் பெருமர்களே நிறைய தவறுகளை செய்திருக்கிறான். சில தவறுகளை தொடர்ந்து செய்தவனாக இருந்தான். We see in the life of Abraham, he is not perfect. He repeated the same mistake again and again. At times, he gave into fear and compromise and failed to trust God. சில பயத்து நிமித்தமாக கடவுளுக்கு அவன் நம்பிக்கை வைக்காமல் தவறுகளை செய்து வந்தவனாக இருந்தான். God chooses imperfect people for great purposes and transforms ordinary lives into unimaginable ways. தேவனானவர் பெருமளே சாதாரணமான பலவீனர்களை கடவுள் தெரிந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். Remember this, as wife, as children, மனைவியாக இருந்து பிள்ளைகளாக நீங்க இருக்கும்போது ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். தகப்பன்மார்கள் சாதாரண மக்களாக இருக்கிறார்கள். பலவிதமான குறைகள் இருக்கலாம். ஆகிலும் பிரியமானவர்களே, இந்த குறைகளுக்கு மேலாகவே பூர்ணமான தேவனை நாம் பார்க்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். We need to see God beyond our fathers. This is very important for us. ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது பெருமாளே. As father, it's very important. முக்கியமான காரியம் அப்பாவாக நாம் இருக்கும்போது, never limit your prayers because you think you are sinful or undeserving. ஒரு தகப்பனாக இருக்கும்போது உங்க ஜெப வாழ்க்கையை விட்டு கொடுக்க கூடாது. நீங்க பாவினால, நீங்க பாவத்துல சிக்கு கொண்டனால நான் தகுதியற்றவன்ட்டு சொல்லி ஜெபிக்காம இருக்கக்கூடாது. நீங்க உங்களோட குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்காவிட்டா யார் ஜெபிக்க போகிறா? If you don't pray for your family, who else going to pray? God hears your prayer. God understands your struggle. கடவுள் உங்களோட போராட்டத்தை தெரிந்திருக்கிறார். உங்க பலவீனத்தை அறிந்தவராக இருக்கின்றார். You are praying not because who you are, you are praying because who He is. உங்க நிலைமையை அறிந்து பலவீனர்கள் அறிகிறது நல்லதுதான். ஆனா அவர் அன்பு நிறைந்தவர் அறிந்து நாம் ஜெபிக்கும் போதும் அவர் நம்மளை பலப்படுத்தி நம்மை உபயோகிக்கிறவராக இருக்கின்றார். நம் பலவீனத்திலும் அவர் பலன் பூர்ணமாக வழங்க செய்கிறவராக இருக்கின்றார். In the midst of weakness, His grace is sufficient for us. Strive for perfection. தொடர்ந்து பெருமாளே பூர்ணமான நித்தியமானதுக்காக நல்ல தகப்பனாக போராடுகிறவர்களாக நாம் இருப்போமாக. பிள்ளைகளே, தேவன் சொன்ன வசனத்தை மறந்துவிடக்கூடாது. Children, don't forget this. Exodus chapter 20 verse 12. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Let's turn to Exodus chapter 20 verse 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor your father and mother so that you may live long in the land the Lord your God is giving to you. இந்த பூமியில ஆசீர்வாதமாக நல்ல ஆயுசோட இந்த பூமியில வாழும்படியாக பிள்ளைகளே நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாயும் தகப்பனும் கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. நல்ல சந்தோஷமா இருந்தா தான் நீடித்த வாழ்க்கை வாழ முடியும். When you are happy, you can live long life. If you desire to live a happy and long life in this world, the Bible tells us honor your father and mother.
It's very important. Now I want to say something to the mothers. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பெற்றோருக்கு விசேஷமாக தாய்மார்களுக்கு சொல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம். வீட்டிலே அப்பா அம்மாருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும். Mothers, please don't get me wrong, but this is important. Give some importance to the father. We know you love the children very much. நீங்க பிள்ளைகளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிற உண்மைதான். பிள்ளைங்களுக்கு ரொம்ப கவனத்தை செலுத்துறது, என்ன இருந்தாலும் பிள்ளைங்க தான் முக்கியம். ரொம்ப நல்லது காரியம். I am proud and happy seeing this situation that where you give lot of importance to your children. But sometimes if we ignore the father figure in the family, it could bring unnecessary trouble to our life and our family in future. பிள்ளைகளுக்கு சில வேலை பெருமளே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்ன்றா தகப்பனுக்கு மேலாகவே நம் வருங்காலத்திலே சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற மக்களாக இருக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமாக நம் வீட்டிலே சமைக்கும் போது இப்போது என்ன கேட்போம், பிள்ளைங்களுக்கு என்ன ஆசையா இருக்கோ அதான் ஆக்கி போடும், ஆமாவா? When we want to cook, we give preference to the children. What you like, we'll cook the dishes that they like first. Very rare, some special occasion might ask our husbands, hey, what you want? On his birthday, if he's lucky, you might ask him what he wants. But other days, we give preference to them. When you buy something as parents, பெற்றோராக சில வேலை நம்ம வாங்கும் போது நம் பிள்ளைங்களுக்கு சிறந்ததை வாங்குறோம். நல்ல காரியம் தான். ஆனா இவங்க வளர்ந்த பிறகு இவங்க சிந்தனையில பிரிமார்களே, நீங்க உங்களுக்கு சிறந்ததை வாங்காமல் உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருந்தா, அவங்க வளர்ந்த பிறகு அப்பாக்கு சீப்பான காரியத்தை கொடுத்தா வாங்கி போட்டா போதும், அவர் திருப்தி அடைஞ்சிருவாரு, அப்பாக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம சின்னதுலயே கத்து தந்துட்டோமே, இவங்க முக்கியம் இல்ல, இவங்களுக்கு தேவையில்ல, சாதாரண காரியமா இருந்தா போதுமே அப்படின்ட்டு. Some of these mistakes we do. When we buy them the best and we buy second best or the third best, when we give them the most important in our life, when they grow up, we have tuned in their mind, no need to give importance to us. We can be satisfied with the lowest quality of things. When they respond in this manner, we get very disappointed. இங்க வளர்ந்த பிறகு அவங்க நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் அப்புறம் கவலை பண்ணி என்ன ரோஜனம், நம்மளுக்கு கூப்பிட மாட்டாங்க, எல்லோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க, நம்மளை சந்திக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம அப்படி நடத்திட்டோமே. When they grow up, they will never take the trouble to call us. They will never find out how are we, if we eaten or not. Why? Because we have trained them we are not important. So you need to be very careful. No matter what, this is very important. எது இருந்தாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும், பிள்ளைங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நம்மளை தாயின் தகப்பனையும் கனப்படுத்த நாம் கற்றுத்தர வேண்டும். We need to teach them to honor father and mother. If you have father and mother still around, no matter what age you are, don't miss it. Honor them. இந்த நாட்களில் எப்படி உங்களுக்கு உங்களோட தந்தை அல்லது உங்களோட தாயார் இருப்பார் என்றால் அவளை கனப்படுத்துங்க. கடவுளை ஆசீர்வதிப்பாராக. May God continue to bless you. Let us look to God and pray. கண்ணில் மூடி தேவனுக்கு ஜெபிப்போம். இதாவே இந்த காலை நேரத்துக்காக மீண்டும் நமக்கு நன்றி. இந்த தந்தையர் ஞாயிறிலும் அன்றரே நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. எப்படியாக நல்ல தந்தையாக இருக்கும்படியாக நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. பிள்ளைகளாக எப்படி எங்கள் பெற்றோர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று கற்றுந்ததுக்காக நன்றி. இதுக்கு மேலாகவே நீர் எங்களுக்கு பிதாவாக இருந்து
அன்பு நிறைந்த தந்தையாகவும் இருக்கிறேன் என்று எங்கள் மத்தியில் நீ வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for speaking to us. You are our loving Father. We thank you, Lord, for challenging each one of us, Lord, to be a good father. And Lord, we thank you for speaking to our children, Lord, how we need to conduct ourselves, Lord, to honor our father and our mother, Lord. We pray you grant us, Lord, discernment, Master. தொடர்ந்து பகுத்தறிவை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை கனப்படுத்துகிற குடும்பமாக, உமது பாதையை நடத்துகிற குடும்பமாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Lord, we pray you, Lord, grant us the ability to walk in your path. Help us, Lord, to be a family that honors you, Lord. In the name of Jesus Christ's name we pray. Amen. Let us receive the benediction. May the grace of Lord Jesus Christ, the love of God, and fellowship of Holy Spirit be with us now and forever. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Sometimes on this journey, I get lost in my mistakes. What looks to me like weakness is a canvas for your strength. And my story isn't over, my story's just begun. And failure won't define me, 'cause that's what my Father does. Yeah, failure won't define me, 'cause that's what my Father does. Lay your burdens down. Here in the Father's house, check your shame at the door, 'cause it ain't welcome anymore. You're in the Father's house. Arrival's not the end game, the journey is where you are. You never wanted perfect, you just wanted my heart. And the story isn't over if the story isn't good. And failure's never final when the Father's in the room. And failure's never final when the Father's in the room. Lay your burdens down. Here in the Father's house, check your shame at the door, 'cause it ain't welcome anymore. You're in the Father's house. Yeah. You're in the Father's house. Prodigals come home, the helpless find hope. Love is on the move when the Father's in the room. Prison doors swing wide, the dead come to life. Love is on the move when the Father's in the room.